வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். வாழ்க்கையில் பெரும் முயற்சியால் சாதிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. இல்லை சார் அப்படி சொல்கிறீங்க. நிறைய நேரத்தில் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த கஷ்டப்பட்டா கூட வாழ்க்கையில் என்னைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிடலாம், நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலை அடுத்த நாளே வரும். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர்கள், சிறந்த புத்திசாலிகள், ஒரு விஷயத்தை எடுத்தா செய்து காட்டி ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த சிம்ம ராசியர்களுக்கு போதும். இந்த சிம்மம் அப்படின்னாவே சிங்கம் மாதிரி எல்லாம் செய்ய முடியும் உங்களால. ஏதோ ஒரு சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வருது, அதனால சில பேருக்கு பாதிப்புகள் இருக்கு. அதுக்கு உங்க சுயஜாதம் முக்கிய காரணமா இருக்கு. உங்க நஷ்டம் இருக்கு, தொழிலில் வேலை இல்லாமல் இருக்கீங்க, திருமணத்தில் பிரச்சனை, அதெல்லாம் உங்க சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மற்றபடி ஜென்ரலாகவே ஒரு சில விஷயங்கள் முடியும் அப்படின்னு நினைச்சு இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி. ரொம்ப மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சார் எங்கள் வீட்டில் சிம்மம் தான் சார், பயங்கர கோபம் வரும் சார். அந்த கோபத்தில் தான் ஒரு குணம் இருக்கும். அந்த கோபப்படுறதுக்கு காரணமே என்னென்னா, வீட்டில் இருக்கவங்க எங்கேயா போய் மாட்டிக்கூடாது, எங்கேயாவது தப்பு பண்ணிடக்கூடாது, ஏதாவது நஷ்டப்பட்டுறக்கூடாதுன்ற அதற்காக அக்கறையில் ஏற்படக்கூடிய கோபம் தான் அந்த சிம்மராசியர்களுக்கு வரும். உண்மையிலே நீங்கள் நல்லா அவங்கள பார்த்தீங்க, நல்லா அவங்ககிட்ட பழகினீங்கன்னா அவங்கள விட மென்மையானவர்கள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் வரார், அஷ்டமஸ்தானத்துல வரார். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காலகட்டமா அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்க போகுது. ஜாக்கிரதைனா பயங்கர ஜாக்கிரதையா இருக்கும். எந்த மாதிரி விஷயத்துல அப்படின்னா, முக்கியமா உறவுகள் சார்ந்த விஷயங்கள். கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சார் பிரச்சனைகள் நல்லபடிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, குடும்பத்துல சண்டை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருக்கீங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த வார்த்தை பேசுறோட அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பெரிய அளவில் சண்டை வந்துடும். நிறைய பிரிவினைகள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கேர்ஃபுல்லாக இருக்கும். என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க, நல்லா இருக்கிற வீட்டை நீங்களே பிரிச்சுருவீங்க போல இருக்கு அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. நேரம் யாராலையும் யாரையும் பிரிக்க முடியாது, யாராலையும் யாரையும் சேர்க்க முடியாது. நேரம் மட்டும்தான் ஒருத்தரை பிரிக்க முடியும், ஒருத்தரை சேர்க்க முடியும், பணத்தை கொடுக்க முடியும், பணத்தை பிடுங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான தருணமாக இந்த அஷ்டம சனி பயிற்சி இருக்க போகும். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்கள் அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு வழி கிடையாது. ஒன்றும் சேர்ந்து வாழும், இல்லை ஏதாவது பிரச்சனை இல்லை, பிரிய வேண்டிய சூழ்நிலைன்னா பிரியும். ஆனா திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து ஒரு வரனை பார்ப்பது சிறப்பு. அப்ப அஷ்டம சனியில கல்யாணம் நடக்காதுன்னா நடக்கும். நீங்க அதிக எதிர்பார்ப்புகளுடன் தான் ஒரு தோல்வி உண்டு. வரன் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எங்க அம்மா அப்படி பாக்குறாங்க சார், இப்படி பாக்குறாங்க சார்னா கண்டிப்பா தோல்விகள் உண்டு. வரக்கூடிய வரனை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃபை அமைச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா கண்டிப்பா குடும்ப விஷயத்துல, அதுவும் முக்கியமா திருமண விஷயத்துல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு காரணம் நீங்க தான் இருப்பீங்க. என்னைக்கோ ஒரு நாள் பேசுனதை வச்சு எடுத்து பேசி ஒரு பெரிய சண்டையை எழுத்து வரதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அப்ப சொல்லும்போது என்னுடைய ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அன்னைக்கே ஜோசியர் சொன்னாரு தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாதுன்னு, நான் பேசிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பேச்சு அதோட கட் பண்ணிக்கிங்க, திருப்பி அதுக்கு மேல கண்டினியூ பண்ணாதீங்க. அப்படி உறவுகள்ல நீங்க செய்யக்கூடிய பேச்சு, நீங்க செய்யக்கூடிய செயல் பிரச்சனையை கொடுக்கும். கேர்ஃபுல்லா இருங்க.
அது முக்கியமாக பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை தலையிடாதீங்க. அம்மா அப்பா கிட்ட சொத்து கேட்கறது, பூர்வீக சொத்து வர வேண்டியதுன்னா அக்கா தங்கச்சிட்டு சண்டை போடுறது, அண்ணன் தம்பிக்கு சண்டை போடுறது. உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு அந்த சொத்து வந்தால் பிரச்சனையை தீக்கும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதற்கான நேரம் இப்பொழுது இல்லை. அதை கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிஸ்னஸ்மேன், நிறைய பிஸ்னஸ் உமன், என்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க சிம்ம ராசி. ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், ஒரே காலகட்டத்தில் 4 வேலையை செய்யக்கூடிய, மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய திறமை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், 4 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதில் ரொம்ப கிளவராக எதை செஞ்சால் நம்மளுக்கு லாபம். முக்கியமாக இந்த பார்ட்னர்ஷிப் கூட போகாதீங்க. பார்ட்னர்ஷிப்லாம் நிறைய தோல்விகள் வரும். எல்லாம் சேர்ந்து பணம் போடுறோன்னு சொல்கிறாங்க சார், நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அது செய்யவே செய்யாது. எல்லாம் உங்கள் தலையில் மிளகா அரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களால் செய்ய முடியும், கடைசியில் உங்களை கை காட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். கேர்ஃபுல்லாக இருங்க. புதுசாக கஸ்டமர், புதுசாக கடன் கொடுக்கறது, புதுசாக பிஸ்னஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சார் எப்படி சார் இருக்கிறது, பிஸ்னஸ்னாவே ஏதோ ஒரு புதுசாக வரதான் வரும். ஆனால் பணம் இழப்பு இல்லாத அளவுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பொருள் கேட்குறாரு, நீங்கள் சப்ளை பண்ணுங்கள், ஒரு மாதம் கழிச்சு காசு தரோம், அதை அலோவ் பண்ணாதீங்க. அது பிஸ்னஸ் வரலனாலும் பரவாயில்ல. ஏன்னா காசே வராது. காசே வராமல் இருக்குது, பிஸ்னஸ் வராமல் இருக்குது, நல்லதா இல்லையா? அதை பார்த்துங்க. புதுசாக பணம் போடுறோன்னு சொல்கிறாங்க, நம்பாதீங்க. புதுசாக பிஸ்னஸ்க்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க, போகாதீங்க. இருக்கிற பிஸ்னஸை இன்டாக்டாக கண்டினியூ பண்ணுங்கள். அதில் என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிங்க. ஏன்னா ஒரு இழப்புகள், ஒரு தடைகள், ஒரு தாமதங்கள் கண்டிப்பாக வந்து தீரும். அஷ்டம சனி அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய வாழ்க்கை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக தொழில், பணத்தை பெரிய லெவலில் எடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த மரியாதை போயிடும். குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க. 4 பேர் உங்க தவறாக பேசுவாங்க. ஒரு கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாத ஒரு அசிங்கம் வரும், அவமானம் வரும். இதனால் நிறைய பேர் வாழ்க்கையை ஏண்டா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதனால தான் இந்த பதிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும். கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா சிம்ம ராசி இருந்தாலும் அவங்களோட நிலை கடந்த 2 ஆண்டு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கேட்டு பாருங்க. சார் இல்லை சார் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதை நம்பாதீங்க. அவங்க ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கலாம். இல்லை முக்கியமாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க. ஒரு ஜோசியர்ட்டெல்லாம் மினிமம் 3 ஜோசியர்கிட்ட பாருங்கள். என்ன சார் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் நேரம் சரியில்லாத போது ஒரு தவறான ஒரு வழிகாட்டியை கூட நீங்கள் போய் பார்க்கணும். அந்த மாதிரி நடக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 3 தடவை 3 ஜோசியரை பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா செய்யணுமான்னு யோசிச்சு பண்ணுறது சிறப்பு. அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி உங்களை எப்படா அசைக்கலான்னு காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கான நேரம் இப்போ தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் சரியில்லாதனால ஏதோ ஒரு தவறு பண்ணி அதுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு வேலை இழப்பு, அதனால் ஒரு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி ரொம்ப சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சிம்மராசி. யாராவது சொல்லிட்டா போட வேலை வேணாம்னு விட்டு வந்துடுவீங்க. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருவீங்க. லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இப்போ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, போ எனக்கு நேரம் தெரியல, நீ பேசுகிறா பரவாயில்லடா பேசிட்டு போடா அப்படின்னு போயிருங்க. ஒரு அவமானத்தை தாங்கிக்கிங்க, ஜெயிச்சிருவீங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அவமானத்தை கொடுப்பாரு, நீங்கள் தாங்கிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. தாங்கலை அப்படின்னா அதுலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் ஆகிடும். அந்த நிலைமைக்கு போகாதீங்க. நிறைய பேர் இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க, வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க, இல்லை 2-3 பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, ஒரு லோன்ஸ் ரெகுலராக கட்டுறவங்க. அவங்களாம் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அதேமாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 2.5 வருஷம் சில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சேஃபாக இருப்பேன்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கலாம். அதெல்லாம் சிம்மராசி என்பதுக்கு நல்லா வரும். அதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில ராசி என்பர்களுக்கு அது கூட முடியாது. நீங்கள் கடக ராசிகள் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, போங்க பார்த்துக்கலாம் பாஸ், நாங்களாம் வந்து அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சிம்ம ராசி என்பது கிடையாது. ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க, அதை செய்யலாம்.
அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு அந்த ஊர் ஒத்துக்குமா, கிளைமேட் ஒத்துக்குமா, அங்கே போனால் வேலை நிரந்தரமாக இருக்குமா, நல்ல கம்பெனிக்கு போகிறீங்களா, வாய்ப்பு வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. சார் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் அஷ்டம சனி பாதிக்கும்லாம் பாதிக்கும். தவறான முடிவு எடுக்காதீங்க. வேலையை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க, வேலையை மாற்றம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற கம்பெனியில் அப்படியே ரன் பண்ணுங்க. ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஏற்கனவே ப்ரெஷர் தான் சந்திச்சுட்டு இருக்கேன் சார்னா அது கண்டினியூ ஆகும். இல்லை சார் இதுக்கு ஏதாவது வழி இல்லையானா வேறு ஸ்டேட் மாறலாம். இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, பக்கத்து ஸ்டேட் மாறலாம், பக்கத்து கண்ட்ரி மாறலாம், இல்லை வேறு ஏதோ கண்ட்ரி மாறலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே என்னன்னா அடுத்த வேறு இடத்துக்கு போகும்போது நினைப்போம் ஏதோ ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கும். சரி புதுசாக வரும்போது அப்படி தான் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி எதுவும் பண்ணாது. மொத்தத்தில் இந்த அஷ்டம சனியில் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் கூடவே கூடாது. உடல் நலத்தில் அக்கறை அதிகமாக தேவை. நீங்கள் லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, வயிறு ப்ராப்ளம் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ரெகுலராக செக்அப் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய சிம்மராசி என்பது நான் ரொம்ப ஆரோக்கியமான ஆள் அப்படியும் ஹாஸ்பிட்டலில் படுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி அசால்ட்டாக நினைக்காதீங்க. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கான மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அந்த வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதிவு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சனியில் பொருந்தும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது சிறப்பு.